என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு தினமான இன்று அவர்களோட நினைவுகள்லேருந்து ஒரு சில துளிகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ஆதன் ரொம்பவே பெருமை அடையுது. ஒரு தடவை இங்கிலாந்தில் மொழியியல் மாநாடு நடந்துட்டு இருந்தது. அந்த மொழியியல் மாநாட்டுக்கு நிறைய பேர் கோட்டு சூட் அப்புறம் பெரிய டர்பன் எல்லாமே கட்டிக்கிட்டு இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க. அப்போது அறிஞர் அண்ணாவும் அங்கே போயிருக்காரு. அவர் எப்படி போயிருக்காருனா ரொம்பவே எளிமையாக போயிருக்காரு. ஒரு சாதாரண வேஷ்டி, ஒரு சட்டை, கையில் ஒரு மூக்குப்பொடி டப்பா, திருக்குறள் புக், இவ்வளோதான் அவரோட மொத்த காஸ்டியூமே. அந்த காஸ்டியூமோட அவர் அந்த மொழியியல் மாநாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அங்கே போனதுக்கு அப்புறமா அவர் பேச போகிற அந்த நிமிடம் வந்துச்சு. எழுந்திரிச்சு நின்று அவரோட பேச்சை ஆரம்பித்தார். என்ன ஆரம்பித்தார் அப்படின்னா, இங்கிலீஷில் ஒரு விஷயம், அதாவது கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப போட முடியாது. அதுதான் ஆங்கிலத்தோட கிராமரோட விதிமுறைகள். அதை நம்ம மாற்றவும் முடியாது. ஆனால் அங்கே போய் நின்ன உடனேவே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நோ சென்டென்சஸ் கேன் பி ஸ்டார்ட் வித் பிகாஸ் 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 இட்ஸ் அ கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் தடவையே அங்கே ஆரம்பித்த உடனேவே பிகாஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சு 2 கம்மாவை வச்சு இங்கிலீஷ் கிராமரோட ரூல்ஸையே நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் உடைச்சிட்டாருன்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்த நாளே அங்கே இருக்கிற ஆங்கில ஏடுகள் எல்லாத்துலேயுமே அண்ணாதுரையை பற்றின பேச்சு தான் போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இண்டியன் பெர்னான்சா மிஸ்டர் CN அண்ணாதுரை பிரேக் இங்கிலீஷ் கிராமர் ரூல்ஸ் அப்படிங்கிற டைட்டில் தான் அங்கே போயிட்டு இருந்தது. ஒரு முறை பார்லிமெண்ட்டில் ஹிந்தியை தேசிய மொழியாக மாற்றணும் அப்படிங்கிற கருத்துக்கள் உருவாகிட்டு இருந்தது. அண்ணாதுரை எழுந்திரிச்சு கேட்டார், ஏன் ஹிந்தியை தேசிய மொழியாக ஆக்கணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னு. அப்போது அங்கிருந்த உறுப்பினர் ஒருத்தர் பதில் சொன்னார். என்ன அப்படின்னா, ஹிந்தி தான் நிறைய மக்கள் பேசுகிறாங்க, அதனால் ஹிந்தியை தேசிய மொழியாக்கணும் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா, நிறைய பேர் ஒரு மொழியை பேசினா அதை தேசிய மொழி ஆக்கலாமா? சரி, எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இப்போது நம்ம தேசிய பறவை எது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, மயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மயிலா? அது எப்படிங்க, காக்கைகள் தான் நிறைய இருக்குது, அப்படின்னா நம்ம காக்கையை தானே தேசிய பறவையாக ஆக்கியிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்டார். சரி, உங்கள் கேள்விக்கே நான் வரேன், நம்ம தேசிய விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேசிய விலங்கு புலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலியா? ஏங்க, நாய்கள் தானங்க நிறைய இருக்குது, எப்படிங்க புலி வந்துட்டு தேசிய விலங்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அது கூடவே தான் அண்ணாதுரை முக்கியமான ஒரு பதிலையும் சொல்லியிருக்காரு. நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாம் அதுக்கு தேசிய அந்தஸ்து கொடுக்கக்கூடாது, எது சிறந்ததாக இருக்கோ அதுக்கு தான் நம்ம தேசிய அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாவுடைய மிகச்சிறந்த நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துறதுக்காகவே ஒரு முக்கியமான சம்பவம் லண்டனில் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அங்கே அண்ணாதுரை அவர்கள் கூட்டத்தை பார்த்து கேட்டிருக்காரு, கம்ப்ளீட் அப்படிங்கிற வேர்டுக்கும் ஃபினிஷ் அப்படிங்கிற வேர்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காரு. கூட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க, பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாதுரை சொல்லியிருக்காரு, ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஒரு கரெக்டான பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகிடும். அதுவே ஒரு தவறான பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஃபினிஷ் ஆகிடும். இதுவே ஒரு கரெக்டான பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு தவறான பொண்ணோட அவங்க உங்களை கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்லி ஃபினிஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை அவர் சொல்லி முடித்த உடனேவே அரங்கத்தில் இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சு நின்று ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் விடாமல் கை தட்டியிருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அறிஞர் அண்ணா முதல்வராக இருக்கும் காலகட்டத்தில் தான் பேருந்துகள் எல்லாம் திருக்குறளை எழுத ஆரம்பித்தாங்க. அப்படி எழுதப்பட்ட திருக்குறளை ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் வந்துட்டு கவனித்து அவர் கேட்டிருக்காரு, அந்த குறளையும் சொல்லியிருக்காரு. என்ன குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்ற குறள் தான். அந்த குறளை அவர் சட்டசபையில் எழுந்திரிச்சு கேட்குறாரு அண்ணாதுரை கிட்ட, ஐயா நீங்கள் தான் திருக்குறள் எல்லாத்தையுமே எழுதியிருக்கீங்களே, யாகாவாராயினும் நாகாக்க அப்படிங்கிற ஒரு குறளை எழுதியிருக்கீங்களே, இது யாருக்காக எழுதியிருக்கீங்க? ஓட்டுநர் இருக்காரே அவருக்காக எழுதியிருக்கீங்களா? நடத்துனர் இருக்காரே அவருக்காக எழுதியிருக்கீங்களா? இல்லை அந்த டிக்கெட்டை வந்துட்டு பரிசோதனை பண்ண வராரே அவருக்காக எழுதியிருக்கீங்களா? இல்லை பயணிகளுக்காக எழுதியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அண்ணாதுரை ஒரு மிக சிறந்த பதில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் நாக்கு இருக்கோ அவங்க எல்லாருமே அதை பாதுகாத்துக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஸோ இந்த மாதிரி அண்ணாதுரை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அப்படி ஏதாவது தெரிஞ்சிருக்கிற விஷயங்களை கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியான புது புது தகவல்களோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மாவதி. வணக்கம்.